ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உயிராக நானே உறவாகினேனே நாவல். வாசிப்பது நான் சரண்யா சம்பத். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 3. பேச்சும் சிரிப்புமாக வீட்டினுள் சென்று மித்ரனை ஹால் சோஃபாவில் அமர செய்துவிட்டு தனது அறைக்குள் சென்ற லிங்கேஸ்வரன் அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக கடைக்கு செல்ல தயாராகிவிட்டவராக கிளம்பி அறையை விட்டு வெளியே வர, அதற்குள் பள்ளி செல்ல தயாராகிவிட்ட நிலையில் அவசரமாக உணவு உண்ணத் தொடங்கியிருந்த தன் செல்வ மகனை பார்த்து சிரித்தபடியே மித்ரனை அழைத்து சென்று அவன் அருகில் இருந்த நாற்காலியில் அமர செய்து தானும் அமர்ந்து கொண்ட லிங்கேஸ்வரன் சிரிப்பு மாறாத முகத்துடனே மகனை திரும்பி பார்த்தார். அத்தான பார்க்கலையே சுதீப், அவர்கிட்ட பேசாமல் இப்படி? இல்லை மாமா, இவ்வளோ நேரமாக அவன் என் கூட பேசிக்கிட்டு தான் இருந்தான். நான் தான் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சாப்பிட சொன்னேன். லிங்கேஸ்வரனின் வார்த்தைகளை இடைமறித்து மித்ரன் அவசரமாக கூற, அதை கேட்டு நட்புடன் சலுகையாக மித்ரனின் தோளில் தன் தோள்களை இடித்து சிரித்தான் சுதீப். ஆத்தா கிட்ட நான் பேசுறதுக்கு நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லைப்பா. ஆத்தா இஸ் மை குட் ஃப்ரெண்ட். ஓகேப்பா, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் நான் வரலை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சரியா? அது எப்போவுமே மெயின்டைன் ஆகும்பா. சுதீப் அலுப்புடன் கூறியபடி உண்டு முடித்தவனாக எழுந்தவன் தனது இடது கையை உயர்த்தி காட்ட, அவனது கையில் தன் இடது கரத்தினால் லேசாக தட்டி சிரித்தான் மித்ரன். நீ கேட்ட கொஸ்டின் பேங்க் புக்கெல்லாம் இன்னும் 2 நாளில் என் கைக்கு கிடைச்சிடும் சுதீப். அது கிடைச்சதும் நானே கொண்டு வந்து தரேன். தேங்க்ஸ் அத்தா. சுதீப் நன்றி கூறியபடியே தன் ஸ்கூல் பேக்கினை தோளில் மாட்டிக்கொண்டு விரைந்துவிட, மித்ரனின் பார்வை மீண்டும் எதிர்பார்ப்புடன் சுழன்று பின்தாழ்ந்தது. ஆத்மிகா இன்னும் தயாராகலையா சாயா? இனிமேல் தயாராகி எப்போ சாப்பிட்டுட்டு கிளம்புறது? லிங்கேஸ்வரன் அக்கறையும் கவலையுமாக மனைவியை பார்த்து கேட்க, மனமெல்லாம் மலர்ந்தவனாக உயிர்ப்புடன் நிமிர்ந்தான் மித்ரன். ஆத்மிகா மித்ரனின் இதயம் கவர்ந்தவள், அன்பில் நிறைந்தவள், மனதில் குடிக்கொண்டிருப்பவள் என எத்தனை விதமாக கூறினாலும் அவன் அவள் மீது கொண்டிருக்கும் அன்பின் பரிணாமத்தை முழுமையாக கூறிவிட முடியாது. ஆத்மிகா மித்ரனின் உயிரில் கலந்திருப்பவள். இந்த ஒற்றை வாக்கியம் ஒன்றே அவன் அவள் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு பொருத்தமானதாக இருக்கும். சுருள் சுருளான முடிக்கற்றை கார்மேகமாக இடை தாண்டி நீண்டிருக்க, கயல் விழிகளுடன் வில்லாக வளைந்திருக்கும் புருவங்களுடன், எப்போதும் சிவந்திருக்கும் குண்டு கன்னங்களுடன், அழகான அளவான நாசியுடன், இயற்கையாகவே கோவை பழங்களைப் போல செந்நிறத்துடன் காட்சியளிக்கும் பளபளப்பான இதழுடன், இவை அனைத்தும் சேர்ந்த தாமரை முகத்துடன், சந்தன நிறத்துடன் தேவதையாக காட்சியளிக்கும் ஆத்மிகா மித்ரனின் மனதிற்குள் குடிபுகுந்து அவனது உயிருக்குள் கலந்து அவனுக்கு இன்றியமையாதவளாக மாறியது இன்றோ நேற்றோ நடந்தது அல்ல. மிகச் சிறிய வயதில் பெற்றோரை இழந்து அந்த இழப்பின் முழு பரிணாமத்தையும் உணரக்கூட முடியாதவனாக, யாருமற்றவனாக அமர்ந்து மித்ரன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்க, அவனது கண்ணீரை கண்டு இலகியவளாக ஓரளவிற்கே விபரம் புரிந்திருந்த வயதில் மித்ரனின் மடியில் வந்து அமர்ந்து தன் மென்கரங்களால் அவனது கண்ணீரை துடைத்துவிட்டு தன் தளிர்கரத்தில் இருந்த மிட்டாயை மித்ரனின் வாயில் வலுக்கட்டாயமாக ஊட்டி விட்டுவிட்டு அவனது சிரிப்பினை எதிர்பார்ப்பவளாக மித்ரனின் முகத்தை ஆத்மிகா ஆர்வமாக ஊன்றி கவனித்த அந்த நொடியில், அந்த உலகிலேயே தனக்கென மீதம் இருக்கும் ஒற்றை ஜீவன் அந்த குட்டி தேவதை மட்டும்தான் என்கிற எண்ணம் மித்ரனின் குழந்தை மனதில் ஆழமாக அழகாக பதிந்துவிட்டது. அன்று ஆத்மிகாவிற்காக தன் சோகத்தை மறைத்து கொண்டு சிரித்தவன் இன்று ஆத்மிகாவிற்காக தன் மனதின் அன்பினை மறைத்து கொண்டு அவள் மனம் விரும்பிய வாழ்வை நலமாக வாழட்டும் என்கிற நல்ல எண்ணத்துடன் சிரிப்புடன் தள்ளி நின்று ஆத்மிகாவை மனதிற்குள் ஆராதித்து கொண்டிருக்கிறான். பால்ய பருவம் முடிந்து பருவ வயது வந்தது முதலாகவே ஆத்மிகாவின் மனதிற்குள் தள்ளி இருக்கும் தன்னை விட அருகில் இருக்கும் பிரதீப்பின் மேல் அன்பு தோன்றிவிட்டது. பிரதீப் ஆத்மிகாவின் மனம் கவர்ந்தவன் ஆகிவிட்டான் என்பது மித்ரனுக்கு நன்றாக புரிந்துவிட, மித்ரன் தனக்குள் ஆத்மிகாவின் மீது இருக்கும் மாறாத அன்பினை கவனமாக மறைத்து வாழ பழகி கொண்டு விட்டான். அவனை பொறுத்தவரையில் தன் உயிரானவள் நன்றாக வாழ்ந்து அவளது வாழ்வில் ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும். அதனை தள்ளி நின்று பார்த்தாலே மித்ரனுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். ஆத்மிகா, டேய், அப்பா கிளம்பிட்டாங்க கண்ணு, நீயும் சீக்கிரம் வந்து சாப்பிடுடா. சாயாதேவி குரல் கொடுக்க, அவளது குரலுக்கான பதிலாக ஆத்மிகாவின் அறையில் இருந்து கேட்ட கொலுசின் ஒலி
மித்ரனின் இதயத்திற்குள் நுழைந்து எதிரொலிக்கத் தொடங்கியது. உங்களுக்கு நேரம் ஆகிட்டா நீங்கள் கிளம்புங்க மாமா, நான் காலேஜ் தானே போகிறேன். ஆத்மிகா இன்னைக்கு என் காரில் வரட்டும் மாமா. மித்ரன் லிங்கேஸ்வரன் தன் வார்த்தைகளுக்கு சம்மதிக்க வேண்டும் என்கிற கனிவுடன் அவரை பார்க்க சிந்தனையாக மறுப்பாக தலையசைத்தார் லிங்கேஸ்வரன். இருக்கட்டும் மித்ரா, நான் என்ன கரெக்ட் டயத்துக்கு போய் ஆஃபீஸில் கையெழுத்தா போட போகிறேன். நம்ம கடைக்கு தானே போகிறேன். கொஞ்சம் தாமதமாக போனாலும் தப்பில்லைப்பா. உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? லிங்கேஸ்வரன் தனது சிரமத்தை மட்டுமே மனதிற்குள் வைத்து கூறவில்லை என்பது மித்ரனுக்கு மிக நன்றாகவே புரிந்திருக்க, மௌனமாக தலையசைத்த மித்ரனுக்குள் அவனது கட்டுப்பாட்டையும் மீறிய ஏமாற்றம் பரவியது. என்ன மாதிரி அதிர்ஷ்டம் கொண்டவனா! என் மனசு விரும்பினவளோட காலம் முழுவதும் தான் வாழ்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலைனாலும், அவளோட சில நிமிஷம் அவளோட அருகாமையில் கழிக்கக்கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே. நான் பாசம் காட்டுற யாருமே என் கூட இருக்கக்கூடாதுன்னு அந்த இறைவன் எனக்கு சாபம் கொடுத்துருப்பார் போல. தன்னை மீறி மனம் அலைப்பாயத் தொடங்க, அதற்கு மேலும் அதனை தாங்கிக் கொள்ளும் சக்தியற்றவனாக இழந்துவிட்ட மித்ரன் கை கழுவிக்கொண்டு எப்போதும் போல சிரிப்பினால் தன் மனதினை மறைத்தபடியே கிளம்பிவிட, அத்தனை நேரமும் மன இறுக்கத்துடன் அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த பாலாமணி இறுக்கம் தளர்ந்தவளாக பேத்தியின் அறைக்குள் நுழைந்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். ஏ ராசாத்தி, என் தங்கண்டா! பாலாமணி பேத்தியின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட்டு விலக, தன் சிறிய தோல் பையினுள் கல்லூரி புத்தகங்களை அடுக்கத் தொடங்கினாள் ஆத்மிகா. என்ன சாமாச்சி, இன்னைக்கு பாசம் ரொம்ப ஓவரா பொங்குற மாதிரி தெரியுதே, என்ன விஷயம்? ஆத்மிகா தலை சாய்த்து அழகாக கேட்ட துணியை ரசித்தவளாக சிரித்தாள் பாலாமணி. என் செல்லத்து மேலே எனக்கு எப்போவுமே பாசம் அதிகம்தான் ஆத்மிகன்னு. இதே பாசத்தோட உங்கள் பேரனை சீக்கிரமாக வேலைக்கு லீவு போட்டுட்டு இங்கே வர சொல்லுங்க ஆமாச்சி. மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. வர சொல்கிறேன்டா கண்ணு, கண்டிப்பாக வர சொல்கிறேன். அது வரைக்கும் நீ அவங்க கூட ஃபோனில் பேசிட்டுரு. அவனுந்தான் டெய்லி இங்கே ஃபோன் பண்ணிட்டு தானே இருக்கிறான். எங்கே ஃபோன் பண்ணாலும் என்கிட்ட சரியாக 4 வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க பாட்டி. எப்போ பார்த்தாலும் அத்தை அத்தைன்னு அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. சாயாதேவியிடம் பேசினால் பிரதீப்பிற்கு தேவையான பணம் கிடைக்கும். அதன் காரணமாகவே பிரதீப் அத்தையின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கிறான் என்பது புரிந்ததும், காலப்போக்கில் தேவதையான தன் பேத்தியின் அன்பு பிரதீப்பின் குணத்தை நல்ல விதமாக மாற்றி அவனையும் வாழ வைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடன் தன் மனதினை தானே தேற்றிக்கொண்டாள் பாலாமணி. அதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாங்கன்னு, இப்போ சீக்கிரமாக போய் சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்புடா. வெளியில் உன் அப்பா உனக்காக காத்துட்டு இருக்கிறாங்க, போட செல்லம். பாலாமணி கொஞ்சலாக கூற, அவளை செல்ல கோபத்துடன் முறைத்து கொண்டே அறையை விட்டு வெளியேறிய ஆத்மிகா அவசரமாக சென்று தந்தையின் அருகில் சென்று அமர்ந்து உணவு உண்ணத் தொடங்க, மகளுக்காக டம்ளரில் தண்ணீரை நிறைத்து அவள் அருகில் வைத்தார் லிங்கேஸ்வரன். எவ்வளவு நேரமாக கூப்பிட்றது ஆத்மிகா, ஒரு பதில் சத்தம் கூட கொடுக்காம இருக்க? நீங்கள் கூப்பிட்டது எனக்கு கேட்கலம்மா, சாரி. அது எப்படி கேட்காம போகும்? நான் சாயாதேவி கண்டிப்புடன் குரல் உயர்த்த, லிங்கேஸ்வரனின் கோப பார்வை அவளை அமைதியடைய வைத்தது. சாப்பிடும்போது இப்படி திட்டுனா அதால் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும் சாயா? என்னமோ செய்யுங்க, அவளை ஒரு வார்த்தை கூட கண்டிக்க விட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம்தான் முக்கியம்னு அர்த்தம். சலுகையாக முணுமுணுத்த மனைவியை லிங்கேஸ்வரனின் கண்டிப்பு குரல் அடக்கிவிட, பெற்றோரின் பிணக்குக்கு தானே காரணம் என்று புரியாதவளாக ஒரு தோசையை பீத்து வாயில் திணித்து கொண்டு இழந்து விட்டாள் ஆத்மிகா. என்னடா இது, இப்படி சாப்பிட்டா எப்படிமா? அப்பா ப்ளீஸ், லேட் ஆகிடுச்சுப்பா, போகலாம். நான் பசிக்கும் போது கேன்டீனில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. லிங்கேஸ்வரன் மனம் கேளாதவராக அரைமனதாக மகளது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டவராக எழுந்து சென்று கார் சாவியை கையில் எடுத்துக்கொண்டவர் மனைவியிடம் விடை பெறுவதாக தலையசைத்து கொண்டு வெளியேற, தந்தைக்கு முன்பாக ஓடி சென்ற ஆத்மிகா காரில் ஏறிக்கொள்ளாமல் வாசலில் சென்று நின்று மாமாவின் இல்லத்தை பார்க்க, அதே நேரத்தில் அங்கே பார்த்தபடி இருந்த பைரவி இளம்பிரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் என்று சைகை காட்ட, அவளை சாப்பிட்டு விட்டு வரும்படி கையசைத்து விட்டு வந்த ஆத்மிகா செல்லமாக தலை சாய்த்து தந்தையை கெஞ்சுதலாக பார்த்தாள். இளம்பிரை சாப்பிட்டுட்டு இருக்காளாம்ப்பா, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம்ப்பா ப்ளீஸ். வழக்கம் போல மகளின் கெஞ்சுதலில் மனம் இலகியவராக லிங்கேஸ்வரன் கண்ணாடி ஊஞ்சலில் அமர்ந்துவிட,
தந்தையின் அருகில் அமர்ந்து தன் கைப்பையில் இருக்கும் பொருள்களை சரிபார்ப்பதைப் போல பாவனை செய்ய தொடங்கிய பேத்தியை பார்த்த பகவதியிடம் இருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிவந்தது. இந்த வீட்டு மகராசி புள்ள புருஷன்னு ஒருத்தரையும் கவனிக்காமல் அண்ணன் வீட்டுக்கு கொண்டு போய் பழத்தை இறக்கி வச்சுட்டு வரா. அந்த வீட்டு கைகாரி அத்தனையையும் வாங்கி வச்சுட்டு பிள்ளைக்கு வயிறார கோழி அடித்து குழம்பு வச்சு ஊட்டி விட்டு வழி அனுப்பி வைக்கிறா. நான் இந்த கதையை எங்கே போய் சொல்லி முடிக்கட்டும்? நீயே சொல்லு பாலாமணி. இறுதி முடிவை சம்பந்தக்கார அம்மாளிடம் விட்டுவிட்டு வீட்டு வாசல் படியில் அமர்ந்து கொண்ட பகவதியின் பார்வை வருத்தத்துடன் மருமகளின் மீது நிலைக்க, மாமியாரின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்க முடியாதவளாக குற்ற உணர்வுடன் நின்றுவிட்டாள் சாயாதேவி. இந்த பொண்ணு இன்னும் கிளம்பாம என்ன செய்யுது? நான் போய் இப்போவே அனுப்பி வைக்கிறேன் அண்ணி. அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு உன் மருமக சொன்னது உனக்கு புரியலையா? அது சரி, அந்த மருமகளோட மாமியார் தானே நீயே, நீ மட்டும் எப்படி இருப்ப? பகவதி வயிற்றெரிச்சலுடன் கூற, அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாதவளாக பகவதியின் வார்த்தைகள் காதில் கேளாததைப் போல அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் பாலாமணி. அம்மாடி சாயா, நீ உன் அண்ணன் வீட்டு மேலே பாசம் வச்சுருக்கிறத நான் குறை சொல்லலை தாயி. ஆனால் இந்த பச்சை மண்ணையும் சேர்த்து கெடுத்து வச்சுருக்கிறது எனக்கு என்னவோ சரியாக படலம்மா. அம்மா, பிள்ளைங்க 2 பேரும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. ஒன்றுக்கு ஒன்று துணையாக போயிட்டு வரட்டுமேம்மா. இதில் சாயா மேலே என்ன தப்பு இருக்குது? லிங்கேஸ்வரன் வழக்கம் போல மனைவிக்கு பரிந்து கொண்டு வர, மகனை ஏறிட்டு பார்த்த பகவதியின் முகத்தில் இனம் புரியாத கவலை இருந்தது. எல்லாத்துக்கும் ஏன் வாயவே இப்படி அடைக்காத லிங்கேசா. உன் மனசையும் கொஞ்சம் எதிர்கேள்வி கேட்டு பழகு. எதையுமே காலத்தோடு திருத்திக்கிட்டா தான் சரியாக இருக்கும்பா. காலம் கடந்து போனால் அது எல்லாருக்குமே கஷ்டத்தை தான் கொடுக்கும். பகவதி எதையோ கூற விரும்பினாலும் மனம் விட்டு அதனை வெளிப்படையாக கூற முடியாதவளாக பூடகமாக கூற, அன்னையின் வார்த்தைகளில் இருக்கும் கவலையை கண்டு சிந்தனையுற்றவராக லிங்கேஸ்வரன் புருவம் உயர்த்தி அவள் புறமாக திரும்பும் முன்னரே இளம்பிறை மூச்சிறைக்க ஓடி வந்து உரிமையுடன் காரில் ஏறி அமர்ந்து கொள்ள, அவளை கண்டு கவனம் திசை திரும்பியவராக சென்று காரில் ஏறிக்கொண்டார் அவர். அத்தியாயம் 4. காலை கதிரவன் தன் பொன்னிற கதிர்களை பெங்களூரின் மேல் படர செய்து அந்த நகரினை துயில் எழுப்பிக் கொண்டிருக்க, கதிரவனின் மொழி தன்னை அண்ட முடியாதபடி ஜன்னல் கதவுகளை இறுக்கமாக அடைத்து கொண்டு ஏசியின் குளுமைக்கு இதமாக போர்வைக்குள் சுருண்டிருந்த பிரதீப்பின் உறக்கத்தை கலைப்பது போல அவனது செல்போன் சினுங்க தொடங்க, சோம்பலுடன் கை நீட்டி ஃபோனை எடுத்து அழைத்தவரின் நம்பரை பார்த்தவன் வேகமாக போர்வையை உதறி தள்ளிவிட்டு செல்போனை காதில் வைத்தபடி எழுந்து அமர்ந்தான். மார்னிங் ராகுல், நான் குளித்து முடித்து ரெடி ஆகிட்டு தான் இருக்கேன்ப்பா. உனக்கு ஓகேனா நான் இப்போவே கிளம்பி வந்துடுறேன். ஓகே, நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா? தென் ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். நோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்ப்பா. நீ வந்துடு, நம்ம சேர்ந்தே ஆஃபீஸ் போகலாம். இட்ஸ் ஆல்ரைட்ப்பா, நீ மெதுவாகவே வா. செல்போனில் குலைவும் நட்புமாக பேசி முடித்துவிட்டு மறுமுனையில் தொடர்பு துண்டிக்கப்பட்டவுடன் போனை மீண்டும் அதனிடத்தில் வைத்துவிட்டு எழுந்த பிரதீப்பிடம் இருந்து ஒரு நெடிய பெருமூச்சொன்று வெளிவந்தது. இந்த ராகுல் இருக்கானே, சரியான டார்ச்சர்ப்பா. இவனே இன்னும் ரெடி ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டான். சே. மனதிற்குள் அழுத்து கொண்டபடியே ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து குக்கரில் ஊற்றி கேஸ் அடுப்பில் வைத்துவிட்டு அவன் பாத்ரூம் சென்று வருவதற்குள் குக்கரின் விசிலொலி பால் தயாராகிவிட்டதை உணர்த்த, சாவகாசமாக தனக்காக ஒரு பெரிய கப்பில் காஃபியை கலந்து எடுத்துக்கொண்டு சென்று சோபாவில் சரிந்த பிரதீப் ரிமோட்டினால் டிவியை உயிர்ப்பித்து அதனை பார்த்தபடியே காஃபியை அருந்த தொடங்கினான். பெங்களூரில் எத்தனையோ ஹோட்டல்களும் பெயின் ஹாஸ்டல்களும் இருக்க, பிரதீப்புடன் வேலை பார்த்து வரும் சக நண்பர்களில் திருமணமாகாதவர்கள் அனைவரும் அத்தகைய ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் போதிலும் பிரதீப்பிற்கு மட்டும் அப்படி 10-11 தங்கியிருப்பதில் விருப்பம் இல்லாமல் போனது. பெங்களூரில் குளிர் அதிகம்னு சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லாத, இங்கே ஒரே புழுக்கமாக இருக்குது. நேற்று நைட்டெல்லாம் தூக்கமே இல்லாத. இன்றைக்கி ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்றை முடிச்சு கொடுத்தாகணும். எப்படி தான் வேலை செய்ய போகிறனோ தெரியல அத்தை. பிரதீப் சோர்வுடன் ஃபோனில் பேசிய அடுத்த வாரத்திலேயே ஏசிக்கான பணம் பேங்கில் அவனது அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்து விட்டது. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு மறுத்து போச்சு அத்தை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருக்கானுங்க. தேவையான காய்கறியெல்லாம் டைமுக்கு கிடைக்கும் போது வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்கெல்லாம் செல்ஃப் குக்கிங் தான் பண்ணிக்கிறாங்க அத்தை. நானும் என் சம்பள பணத்தை மிச்சம் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிடலான்னு பார்க்குறேன். ஆனால் எங்கே?
பிரதீப் ஏமாற்றமும் ஏக்கமுமாய் ஃபோனில் பேசியதற்கான எதிரொலியாக மறுமாதமே ஃப்ரிட்ஜ் வந்துவிட அதில் காய்கறிகளுக்கு பதிலாக விதவிதமான ரகங்களில் பீர் பாட்டில்களும் குளிர்பான பாட்டில்களும் எப்போதுமே குடிக்க தயாரான நிலையில் குளிர்ச்சியாக பிரதீப்பிற்காக காத்திருக்க தொடங்கியது. மற்றபடி டிவி, சோஃபா செட் என மற்ற பொருட்கள் அனைத்துமே அவனது தேவையை உணர்ந்து அவன் கேளாமலேயே அவனை தேடி வந்துவிட தற்போது பிரதீப் மிக மிக வசதியான வளமான வாழ்க்கையை விருப்பத்துடன் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஐம் கம்மிங். செல்போனில் ராகுலின் குறுஞ்செய்தி ஒரு சிறிய எண்ணிக்கையுடன் வந்து சேர அதை கண்ட பிரதீப் அப்போதுதான் அலுவலகம் செல்லும் எண்ணம் வந்தவனாக அவசரமாக குளியல் அறைக்குள் ஓடினான். ராகுல் கோடீஸ்வர தந்தையின் சீமந்த புத்திரன். அவனுடைய பெயரிலேயே அவனுடைய தந்தையான சடகோபன் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியை நடத்தி கொண்டிருக்க வாழ்க்கையை தன் விருப்பம் போல வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் பிரதீப்பின் கம்பெனியில் வேலைக்கு வந்து சேர்ந்திருந்தான் அவன். ராகுல் வேலைக்கு சேர்ந்திருந்த கம்பெனியின் அதிபர் அவனது தந்தையான சடகோபனின் நண்பர் என்கிறபடியால் அங்கு அவனுக்கு தேவையான அனைத்து சலுகைகளும் தரப்பட்டிருந்தது. அலுவலகத்தில் மற்ற அனைவரும் வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் பணிபுரிந்து கொண்டிருக்க அப்படி எந்த குறிக்கோளும் இல்லாதவனாக வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை போல கவலையற்றிருந்த ஒரே ஜீவனான பிரதீப்பை ராகுலுக்கு பிடித்து போக கோடீஸ்வரன் மற்றும் மேனேஜ்மெண்ட்டிற்கு மிக மிக வேண்டப்பட்டவன் என்கிற தகுதிகளுக்காக பிரதீப்பிற்கும் ராகுலை பிடித்து விட்டிருந்தது. தொடக்கத்தில் ராகுலின் அந்தஸ்து புரியாமலேயே அவனுடன் பழகத் தொடங்கிய பிரதீப்பிற்கு நாட்கள் செல்ல செல்ல ராகுலின் உயரம் என்ன என்பது புரிந்து போக ராகுலின் மிக நெருங்கிய நண்பனாகிவிட்டான் பிரதீப். ஹாய் ராகுல், மார்னிங் பா. கண்டிஷனரால் நன்றாக அலசப்பட்ட கூந்தல் காற்றில் அலைப்பாய மிக நேர்த்தியாக உடையணிந்து மாநிறத்துடன் திருத்தமான அழகான முகத்துடன் கவர்ச்சியான சிரிப்புடன் கம்பீரமான தோற்றத்துடன் காரில் ஏறி அமர்ந்த பிரதீப்பை பார்த்து அமர்த்தலாக சிரித்தபடி ராகுல் காரினை கிளப்ப என்றுமில்லாத வழக்கமாக வித்தியாசமாக நறுமணம் காரினுள் படர்ந்திருப்பதை மிக தாமதமாக புரிந்து கொண்ட பிரதீப் பின்னிருக்கையில் இருந்து தோன்றிய அசைவினை கவனித்து கேள்வியாய் திரும்பி பார்த்தான். ஒரு நொடி அங்கு வீற்றிருந்த நவ நாகரிக பேரழகியினை கண்டு இதயம் துடிக்க மறந்து நின்றுவிட அதே கேள்வியுடன் வாயடைத்து போனவனாக மீண்டும் ராகுலை பார்த்தான். மீட் மை சிஸ்டர் ரக்ஷனா. நீ இது வரைக்கும் இவ்வளோ பார்த்தது இல்லைல்ல? ரக்ஷ், எவன்தா பிரதீப். ராகுல் சிறு சிரிப்புடன் கூறியபடியே ரிவர்வியூ கண்ணாடி வழியாக விழியுயர்த்தி தங்கையை பார்க்க அவனைப் போலவே சிறு சிரிப்புடன் தலையசைத்த ரக்ஷனாவின் கண்களில் ரசிப்பு தெரிந்தது. நீ ஒரு நாளைக்கு 100 தடவை பேச சொல்கிற தி கிரேட் பிரதீப் இல்லையானா? இவன் வீட்டில் எப்பவுமே உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பான் மிஸ்டர் பிரதீப். ஆனால் நான் இவனை பற்றி ஒரு வார்த்தை கூட என் வீட்டில் பேச மாட்டேங்க. என்ன? அட ஆமாங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது நான் மட்டும்தான். தனியாக பேசிக்கிட்டு இருந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை பைத்தியக்காரன்னு நினச்சிட மாட்டாங்களா? அதனால் நான் வாயே திறக்க மாட்டேங்க. இயல்பாக பேசத் தொடங்கி பிரதீப் கூறியதை கேட்டு அதிர்வுடன் விழித்தவள் பிரதீப் மீண்டும் சிரிக்காமல் முகத்தை வைத்தபடியே சாதுவாக கூறியதை கேட்டு வாய் விட்டு சத்தமாக சிரிக்கத் தொடங்கிவிட கலகலத்து சிரிக்கும் தங்கையை புன்னகையுடன் பார்த்த ராகுலின் முகத்தில் மென்மை படர்ந்தது. இவன் எப்பவுமே இப்படி தான் ரக்ஷனா. இவன் பேசுகிறத கேட்டு சிரித்து சிரித்து வயிறே புண்ணாகிடும். ஏய், ரொம்ப ஓவராக சொல்லாதப்பா. அப்படியெல்லாம் இல்லைங்க ரக்ஷனா. நான் யதார்த்தமாக உள்ள உண்மையை அப்படியே பேசிடுவேன். சில பேருக்கு அந்த உண்மை ஜோக்காக தெரிஞ்சிடும். இப்போது எனக்கு தெரிஞ்சது போலவா மிஸ்டர் பிரதீப்? ஐயோ, நீங்கள் வேற எப்போ பார்த்தாலும் இந்த மிஸ்டரை பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்காதீங்க ரக்ஷனா. தயவு செஞ்சு அதை தூக்கி தூர போடுங்க. நீங்கள் இப்படி மிஸ்டர் போட்டால் என் பேரே எனக்கு அந்நியமாக தெரியுது. சரி சரி, நான் மிஸ்டர் போடாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன மரியாதையாக நீங்கள் போங்கன்னு சொல்லக்கூடாது. சரி ரக்ஷனா, நான் இனிமே உன்னை நீனே கூப்பிட்றேன். உனக்கு சந்தோஷம்தானே? ரக்ஷனா கூறி முடிக்கும் முன்பாக பிரதீப் அவளை வேண்டும் என்றே பல தடவை ஒருமையில் அழைக்க அதை கேட்டு ரக்ஷனாவின் முகம் மீண்டும் சிரிப்பினால் மலர்ந்தது. ஆஃபீஸ் வந்துடுச்சு ரக்ஷ். ராகுலின் கார் ஒரு பெரிய அலுவலக கட்டிடத்தின் வளாகத்தினுள் சென்று நிற்க விடை பெறுதலாக இருவரிடமும் தலையசைத்துவிட்டு இறங்கி சென்று விட்டாள் ரக்ஷனா. இதுவும் எங்கள் ஆஃபீஸோட ஒரு பிரான்ச் தான் பிரதீப். ரக்ஷனா தான் பொறுப்பாக இருந்தால் ஆஃபீஸை பார்த்துக்கிறான். அப்போது நாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கோன்னு சொல்லாமல் சொல்கிறேன். டேய், நீ இருக்கியே. ராகுல் சிரித்தபடியே காரினை கிளப்ப பிரதீப்பின் பார்வை ராகுல் அறியாதபடி
அந்த பெரிய அலுவலக கட்டிடத்தின் மீது படிந்து விலகியது. தேங்க்ஸ் பிரதீப். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு ராகுல் நெகிழ்வுடன் கூற, அவனது வார்த்தைக்கான பொருள் புரியாதவனாக நண்பனை திரும்பி பார்த்தான் பிரதீப். ரக்ஷனா, இப்படி மனசு விட்டு சிரித்து பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா பிரதீப். எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் ஒர்க் டென்ஷன்னு சதா சர்வ காலமும் எதை பற்றியாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கு என்னப்பா செய்யறது? நம்மளை போல இருக்கிற அண்ணன்களுக்கு தங்கையாக பிறந்தா இப்படி தான் கஷ்டப்பட்டாகணும் ராகுல். இல்லாமல் போனால் நாம் இப்படி ஃப்ரீயாக இருக்க முடியும்? டே, ரொம்ப தான் எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க பிரதீப். ஆமாம், உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா தானே? அப்போ அங்கேயும் இதே கதை தானா? அந்த அனுபவம் தான் பேசுதா என்ன? நம்ம அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது ராகுல். என் தங்கச்சிக்கு சிரிப்பை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. இஸ் இட்? அது காலையில் எந்திரிக்கும் போதே சிரிச்ச முகமாக தான் எந்திரிக்கும். அப்போ இருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஒரே கலகலப்பும் கொண்டாட்டமுமாக தான் இருக்கும் ராகுல். இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு தேவதை பொண்ணு ராகுல். அந்த மாதிரி பூ போல் சிரிக்கிற பொண்ணு எல்லாருக்கும் கிடைச்சிடாது. பிரதீப் அப்படி ஒன்றும் தங்கை மீது இணையில்லாத அன்பு கொண்ட பாசமலர் அண்ணன் எல்லாம் இல்லைதான். வீட்டில் இருக்கும்போது சதா சர்வ காலமும் தங்கையை கரித்து கொட்டி திட்டி தீர்த்து கொண்டிருப்பவன் தான் என்றாலும், அன்று ராகுலிடம் தன் தங்கையை பற்றி உயர்வாக சொல்லியாக வேண்டும் என்று அவனது உள்ளுணர்வு உதறித்தள்ள, பாசத்தினால் கனிந்த முகத்துடன் மென்மையான குரலில் தங்கையின் உயர்வுகளை பற்றி ராகுலிடம் பட்டியலிட்டு கொண்டிருந்தான் பிரதீப். எப்போதுமே எதிரெதிர் துருவங்கள் தான் ஈர்ப்புடன் இருக்கும். அதை போல நகரத்தில் பிறந்து பணம் அந்தஸ்து என்று சிரிக்க மறந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திர வாழ்க்கையின் பிடியில் சிக்கித் தவிக்கும் நண்பனின் மனதில் தன் தங்கையின் உருவம் பாலைவன சோலையாக பதிந்துவிட்டால் அது தன் எதிர்காலத்துக்கும் நல்லது என்கிற பேராசை பிரதீப்பின் மனதிற்குள் தோன்றியிருந்தது. ஓ சிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பிரதீப்? சிறிது நேரம் அமைதியாக இருந்த ராகுல் தன் மௌனம் கலைத்தவனாக கேட்க, தன் திட்டத்தின் முதல் படி வெற்றி பெற்று விட்டதாக எண்ணி உள்ளூர மகிழ்ந்தபடி நண்பனை ஏறிட்டு பார்த்தான் பிரதீப். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கா ராகுல். படிப்பிலும் அவன் கெட்டிக்காரி தான். பிரதீப் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவன் என்பதனால் பிற்காலத்தில் தொழில் தொடர்பாக அவன் பேசுவதை புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும் என்கிற எண்ணத்துடன், அதே நேரத்தில் அவனுக்கு இணையாக பட்டம் பெற்றவள் என்று இல்லாமல் தன்னுடைய தகுதி சிறிது குறைந்தே இருக்கும்படியாக ஆத்மிகா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பில் சேர்ந்திருக்க, அவளை பார்த்து அவளுடனேயே தானும் அதே படிப்பில் சேர்ந்திருந்தாள் இளம்பிறை. எப்படி இருந்தாலும் தன்னுடைய கல்லூரிக்கான கட்டணத்தை கட்டப்போவது ஆத்மிகாவின் அப்பாதான் என்றிருக்கையில் இளம்பிறைக்கு அதுவே எளிதாகவும் இருந்தது. இதை அறிந்திருந்தும் என்னவோ இளம்பிறையே விரும்பி சென்று தன் தகுதிக்கான படிப்பில் சேர்ந்திருப்பதை போன்றதொரு பெருமையுடன் பிரதீப் கூற, நண்பனின் வார்த்தைகளை கேட்டு புன்னகைத்தவனாக அவனை திரும்பி பார்த்த ராகுலின் முகத்தில் பாராட்டுதல் தெரிந்தது. ஓ சிஸ்டர் உண்மையிலேயே கொடுத்து வச்சவாதா பிரதீப்? எவ்வளவோ டேலண்டானவளாக இருக்காளே. ராகுல் பாராட்டுதலாக கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளது அலுவலகம் வந்துவிட, வெகு சுவாதீனமாக அலுவலக வளாகத்தினுள் சென்று நின்ற காரிலிருந்து இறங்கிய பிரதீப்பின் மனதிற்குள் அத்தனை சீக்கிரமாக அலுவலகம் வந்துவிட்ட ஏமாற்றம் படர்ந்தது.